ஜிடி உறவுகளுக்கு வணக்கம். ஜிடி உறவுகளுக்கும் ஜிடிவி உறவுகளுக்கும் சூர்யா ஜுவல்லர்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் அருமையான மகிழ்ச்சியான அட்சய திருதியை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். வேறு சூர்யா ஜுவல்லர்ஸ் இன்று இந்த பிரம்மாண்டமான நகை நிறுவனத்தில் இருந்து கொண்டு இங்கு இவர்கள் பெரிய பிஸி, ஏனென்றால் இவரோடு ஒன்றும் பேச முடியாத அளவுக்கு இங்கே அவருடைய வாடிக்கையாளர்கள் குவிந்திருக்கிறார்கள். எனவே அந்த வாடிக்கையாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஈஸ்டாம் ஹை ஸ்ட்ரீட்டில் 292 ஈஸ்டாம் ஹை ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கும் சூர்யா ஜுவல்லர்ஸிலிருந்து உங்களை சந்திக்கின்றோம். என்று அட்சய திருதியை நாளில், இந்த விசேடமான நாளில் எல்லோருக்கும் பெரிய நம்பிக்கை என்னவென்றால், இன்று நகை வாங்கினால் நகை பெருகும். அதுதான் எல்லோருக்கும் தேவையும் எண்ணவும், அதான் ஆசையும் தான். ஏன்னா அந்த நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. நம்பிக்கை நிறைவேறும். பலருடைய வாழ்க்கை, பலருடைய அனுபவங்களை கேட்டால் அந்த நம்பிக்கை நிறைவேறன்னு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இங்கு இன்று வாடிக்கையாளர்களுடைய எண்ணம் அதுதான். அவர்கள் வாடிக்கை, அவர்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று மீண்டும் ஒருவர் வாழ்த்திக் கொள்வோம். ஈஸ்டாமில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகை மாளிகை சூர்யா ஜுவல்லர்ஸ். நீங்கள் பார்க்க போனால் அவர்களுடைய நகைகள் என்ன வித்தியாசமான மிக அழகான புதிய டிசைன் எல்லாம் இங்கே நிறைய வைத்திருக்கிறார்கள். சூர்யா ஜுவல்லர்ஸில் மிக பிரம்மாண்டமான இந்த நகை மாளிகையில் இப்போ வாடிக்கையாளர் அவருடைய எத்தனை வருடம் வருகின்றார், இவருடைய சேவைகள் என்ன என்பதை ஒரு முறை வாடிக்கையாளர் கிட்ட தெரிந்து கொள்ள முடியுங்களா? வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் கலிஸ்டா. நீங்கள் எத்தனை வருடங்களா இங்கே வருகிறீர்கள்? ஒரு 10 வருஷமாக வந்து கொண்டிருக்கிறேன். இவர்களுடைய சேவைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கிறது? உண்மைக்கும் தாலிக்கொடியெல்லாம் அந்த நல்ல மாதிரி செய்து தருவினோம். எனக்கு தாலிக்கொடியில் இவங்கெல்லாம் செய்து கொடுத்தவியல் நல்ல தரமாகவும் இருக்கும். நல்ல அளவான ப்ரைஸில் அதுக்கேற்ற மாதிரி வடிவாக செய்து தருவாங்க. இல்லை, இப்போ தாலிக்கொடி செய்வதற்கு வந்து சும்மா சில முறைகள் எல்லாம் இந்த சம்பிரதாய அடிப்படை இதெல்லாம் சரியா? அதெல்லாம் அது மட்டும் இல்லை, அவங்க வந்து கொடுக்கும்போது ஆசீர்வாதம் பண்ணி தான் தருவாங்க. நல்ல ஒரு வார்த்தைகள் சொல்லி திருப்தி தரமாக தருவாங்க. அது எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு வேண்டணும் என்று அவர் ஆசையும் வரும் வேறு நகைகள் வேண்டதுக்கு. இப்போ வாடிக்கையாளர்களை வந்து இங்கே ஸ்டாஃப், அதாவது ஊழியர்கள் எந்த அளவில் எப்படி கௌரவிக்கிறாங்க? இப்போ சில வேளை நீங்கள் பிடிக்கவில்லை 10 நகை எடுத்துருவீங்களா? என்ன 11 போகும்போது செலிக்காமல் முகம் துளிக்காமல் சேவை செய்கிறாங்களா? இல்லைன்னா ஏன் நீங்கள் விட்டீங்கன்னு கேள்வி தான் கேட்குறாங்களா? இல்லை, அப்படி எதுவும் கேட்கல. அவங்க வந்து எவ்வளோ நகை வேணும்னாலும் உங்களுக்கு தரவா வடிவாக காட்டிவினோம். அவளுக்கு அந்த பொறுமையை வச்சிருப்பினோம், பொறுமையை இழக்க மாட்டினோம். எல்லாம் நீங்கள் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னா கூட அவங்க 10 நகை காட்டினாலும் அதில் ஒரு நகை உங்களுக்கு டெஃபரெண்டாக பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரியான நகைகள் வந்து இவங்க கடையில் நிறைய இதாக இருக்குது. டிசைன்ஸை பொறுத்தவரை உங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்கும்? புது டிசைன் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒருக்கா மார்க்கெட் வர மாதிரி புது டிசைன்ஸ் நீங்கள் கடையில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு டிசைன், ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஃபேஷன் ஒன்று வந்து கொண்டிருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கிறது. விலையை பொறுத்தவரையில் வெளியே போயிட்டு கவலைப்படவே தேவையில்லை. சும்மாவா? இல்லை, சும்மா இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை போயிட்டு ஒரி பண்ணவே தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரி அவங்களே போட்டு தருவாங்க. அந்த மாதிரி நியாயமான விலையில் தருவாங்க. சரி, எனவே ஓவரால் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கடைக்கு வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது. ஏன்னா அந்த நிறுவனத்தாருக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்கு, இப்படி ஒரு வந்து இவ்வளவு மகிழ்ச்சியாக பேசுவது. கண்டிப்பா. எனவே நீங்கள் தொடர்ந்து வருவீர்கள் என்பது அந்த வாடிக்கை நிறுவனத்தின் நம்பிக்கையாக இருக்கும். நிச்சயமா. நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா வந்திருக்கா
சின்ன சின்ன தங்கம் வேண்டு தானே வேணும் இல்லையா? இப்போ ஒரு சொந்தக்காரராக போயிட்டாங்க உங்களுக்கு. ஓ சரி, உங்களுக்கு அச்சய திருதியை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இன்று வாங்கிய நகை உங்களுக்கு பல வகையில் பெருக வேண்டும் என்று சொல்லி நிறுவனத்தார் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. 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 வணக்கம். ஈஸ்டான் சூர்யா ஜுவல்லர்ஸில் இங்கே நினைக்கிறோம். இங்கே வாடிக்கையாளரை பார்க்க போனால் யாரிடம் கேட்பேன்னு தெரியவில்லை. எனவே வாடிக்கையாளர் மிகவும் பிஸியாக இருப்பதால் உரிமையாளரிடம் சில வார்த்தைகள், உங்களுடைய சேவைகள் எப்படி இருக்கிறது, நீங்கள் என்னென்னலாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த நகைகள் தயாரிக்கிறீர்கள், எப்படியான சேவைகள் செய்கிறீர்கள் என்பதை கூறுங்கள். முதல்ல உங்கள் பேர் என்னம்மா? பரமேஸ்வரி. சூரியகுமார். உங்களுடைய தயாரிப்புகளை இதை அடிப்படையாக வைத்து எந்த எண்ணத்தில் என்ன நோக்கத்தில் தயாரிக்கிறீர்கள், எப்படி வாடிக்கையாளர் திருப்திப்படுத்தும்? நல்ல திருப்தியாக சந்தோஷமாக எங்கள்கிட்ட வந்தால் திரும்பி போகலாமல் நல்ல சந்தோஷமாக நாங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல நாள் பார்த்து நல்ல தாலி கொடி எடுக்கிற நாள், கொடுக்குற நாள், எல்லாம் பொண்ணுடுக்கல் எல்லாம் வடிவாக செய்து வடிவாக சந்தோஷமாகிறோம். என்ன எங்களோட வாடிக்கையாளர்கள் வேண்டுகோள், ஒருக்கா எங்களோட கடையை திரும்பி மீண்டும் வந்து பார்க்க சொல்லி ஒருக்கா பார்த்து நல்ல மாதிரி சந்தோஷமாக எங்களோட கதைச்சி பேசி போகிற மாதிரி வேண்டுற மாதிரி செய்கிற சொல்லி கேட்குறோம். சில வேளை இப்போ தாலி கொடி வாங்க வருகிறார்கள், அவர்கள் வரும் நாள் வந்து அவர்களுக்கு தெரிய போவதில்லை, நல்ல நாளாக தெரியாது. அப்படி வந்து விட்டால் நீங்கள் என்ன அவர்களுக்கு அட்வைஸ்? எனக்கு ஓட தரும் போதே நான் சொல்லிடுவேன், நாள் பார்த்து இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு ராகு காலம் அந்த கெட்ட நேரங்கள் போக இத்தனை மணிக்கு வந்து நீங்கள் எடுக்கிறதா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னோன்னா அப்போ அதுபடியே அவர் வருவார்கள். இப்போ தாலியில் வந்து இப்போ வித்தியாசமான தாலியில் இதெல்லாம் முடிவெடுப்பீர்களா சொல்லுவாங்க. டிசைன் தாலி டிசைன்ஸில் கூட இந்த ஒவ்வொரு சமூகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அதுக்கும் நாங்கள் சில பேர்களுக்கு இப்போ இந்த வயது ஆக்கள் இல்லாததால் சில இளம் சமுதாயத்துக்கு என்னென்ன மாதிரி செய்யணும்னு தெரியாது. உதாரணத்துக்கு கைப்பிடி முகப்பு போட்டு கொடுப்பார்கள். ஹிந்துவாக இருப்பார், அது ஒரு கைப்பிடி முகப்பை போட்டு சில கடைக்காரர் கொடுத்திருக்கிறார்கள். ஐயரம்மாவே கைப்பிடி முகப்பு போட்டிருக்கிறார். அது உண்மையின்படி எங்களோட சமயத்தின்படி அது ரொம்ப தப்பு. அது கைப்பிடி முகப்பு கிறிஸ்டியனுக்கு உரியது. அப்படியான விஷயங்களை நாங்கள் சொல்லி வடிவாக விளங்கப்படுத்தினோம். அப்படியான்னு போட்டு எங்களை சமயத்தின்படியாக செய்வார்கள். மிக மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கிற என்றால் பாரம்பரிய விடயங்களை வந்து புரிய வைக்க வேண்டும். புரிய வைத்து அதே போல் தோடு குத்துவதற்கெல்லாம் என்ன முறைகள் வைத்திருக்கிறீர்கள்? தோடு வந்து நல்ல நாள் பார்த்து இன்றைக்கு ஒரு அச்சய ரீதியான நாளில் எங்களை 2 தோடு குத்துறதுக்கு குழந்தைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் சும்மா வருவார்கள், விடப்பட்ட நாளில் வருவார்கள். நான் சொல்லுவேன், நம்ம இன்றைக்கு நாள் சரியில்லை, எத்தனை மாதம் குழந்தை பிறந்து அதுக்குரிய ஒரு வயது வந்ததுக்குரிய அந்த பக்குவத்தோடு அவருக்கு எடுத்து சொன்னோடனே எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் இத்தனாம் தேதி வருகிறோம். மனுஷனுக்கு வேலையாக இருந்தாலும் வேலைன்னு சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், உங்களுக்கு வேலை முக்கியம் இல்லை, பிள்ளைக்கு செய்ய போகிற காரியம் நல்ல காரியம். ஒரு நாளைக்கு செய்ய போகிறோம் வாழ்நாளில் அதை நீங்கள் லீவ் எடுத்து அதுக்கு வரக்கூடிய வாங்கோ. கண்ட நாளில் வந்து உங்களுக்கு குத்தி விடுறது எனக்கு எந்த மனசாட்சிக்கு நான் சரியாக தெரியாது. நீங்கள் சொல்ல பார்த்தா நீங்கள் சிறு வயதிலிருந்தே இதில் மிக அனுபவமான ஒருவர் என்பது தெரிகிறது. நிறைந்த நன்றிகள். வேறு ஏதாவது உங்கள் வாடிக்கையாளருக்கு சிறப்பாக சொல்ல விரும்புகிறீங்களா? ஏதாவது இந்த அச்சய திதிக்கு எங்களிடம் வந்து வேண்டாக்கள் நகைகள் வேண்டி கொள்முதல் பண்ண எங்கள்கிட்டையும் சரி, மற்ற இடங்களில் வேண்டாக்களையும் சரி, செல்வம் பெருகி எல்லோரும் எல்லா தமிழர்களும் நல்லா இருக்கணும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மிக இந்த பரந்த மனப்பான்மை, அதாவது என்னட்ட வாங்கின மட்டும் இல்லை, வேறு இடத்தில் வாங்கினவர்கள் கூட நகைகள் பெருகி நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்து மனத்துக்கு நிறைந்த நன்றிகள் ஐயா. ஈஸ்டாம் ஹை ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கும் சூர்யா ஜுவல்லர்ஸிலிருந்து சிறப்பு நிகழ்ச்சி இந்த அச்சய திருதியில் சூர்யா ஜுவல்லரி சார்பாக அவர்கள் வாடிக்கையாளருக்கும் எல்லோருக்கும் நிறைந்த அச்சய திருதி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம்.
Okay,